என்ன என்ன ஆபீஸ்? இல்ல 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 ஏதோ சொன்னீங்க. இல்ல 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 இப்ப ஏதோ சொன்னீங்க, என்னன்னு சொல்லு. அங்கெல்லாம் எடுக்கலாமாப்ல? ஏய் இந்த உமா நான் சொரிக்கிறேன் அதோட. இது என்ன ஏன் சட்டையை தொடக்கிக்கிறோம்? டேய் அப்படியே திரும்புடா. மக்களே வெயில்ல நிக்குதுங்க. மாடுதான் கொம்பு. ஏய் ஏதாவது சொல்றா. சட்டி நீ சாய போய் பாரு. சட்டியை வக்கிக்கிறோமா? சட்டி ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கியா? இல்லடா நீ வைவே கல்ல ஒழுங்கா பெருட்டு வைக்கீங்க. ரொம்ப தலை. ஏய் இந்த தலை பெருட்டு இல்லைங்கிட்டு ஐடா. ஏய் நீ தள்ளிடா. ஏ துணி இல்லையா? இந்த அருக்கு கிளீனா துணி போரு துணி. ஏய் அப்படிடா. ஏய் பிரா போடா. ஏய் விடு. இதெல்லாம் இளங்குமாடா கிட்டுக்கு. ஊத்தனே ஊத்து. சரி எண்ணெய் ஊத்துறா. எண்ணெயை ஊத்திக்கிறோம். நக்குறோம் மறுபடியும் படுத்து விட்டுறாத. ஊத்திக்கிறோம்லாம் சொல்லாத. என்ன ஊத்திக்கிறோம்னா எல்லாம் எரியாரா ஊத்துறா சும்மா ஊத்துறா. இல்ல எண்ணெயை ஊத்திக்கிறோம். எல்லாமே ஊத்துவா. ஊத்து. நைனே. ஊத்து அத ஊத்து. 2 கிலோடா. ஊத்து. கடுகு போடுகிறோம். கருவேப்பிலை. இவங்க எவ்வளவு பயம் பாரு, எங்க இருந்து போறாங்கன்னு பாரு. அப்பல குபீத்துல பிடிச்சது. ஒரு 4 கூலி போட்டு தூக்கிட்டு போட்டுட்டாங்க. ஏய் பைய போடுங்க. நீ தானே மிளகாயை போடுறீங்க. டேய் என்ன முழுசா போறா? அது ஒண்ணு பிரச்சனை இல்ல விடு. டேய் இல்ல சமையல் மாஸ்டர் இருக்காங்க. அது இறங்கிரும். வெங்காயம் தக்காளி போட்டுன்னு வச்சுக்க, வேகாது. சமையலை பத்தி எதுவுமே தெரியாது. சமையல் பத்தி என்னன்னே தெரியாது. 4 பேர் வந்து சமைக்கலாம். இது என்ன தெரியும் தெரியும். சந்திரமுகிய தக்காளி எல்லாம் கொட்டுறா. எல்லாத்தையும் கொட்டுறா. ஒன்னும் செய்யாதுடா. போடுறா அவ்வளவுதான். வதங்கிடுச்சுடா. போடுறா. வதங்கிடுச்சுடா. போடுறா சும்மா போடுறா. ஆள பாருங்க. போடுறா வதங்கிடுச்சுடா. ஏண்டா டேய் நான் எவ்வளவு சமைச்சிருப்பேன். நானும் சமைப்பேன். முதல்ல தீ எடுத்துட்டு நீங்க சமைங்க. எரியாதானே செய்யுது. இதுக்கு மேல தீ சட்டி குடிச்சிருந்தா அதெல்லாம் போட மாட்டேன். இதுல பேசுறதெல்லாம் பாதி இது வரத்தான் செய்யுங்க. சுத்தி ஓடுறா போடா. இஞ்சி போட்டு பேசா. எங்கடா பட்டனை வாங்கிட்டு வந்துடா. ஐயோ பட்டன் எரிஞ்சு வச்சா. சரி இப்போ ஏன்டா ஒரே திணிக்கிறீங்க? அதான் எரியுங்க. சாப்பிடுவோம். உட்காந்துட்டு கிண்டிக்கிட்டே இருக்காரு. அப்ப என்ன செய்ய? அப்படியே விடுவாங்க. கிண்டி விடு. தம்பி தாங்கள் வந்த நோக்கம் இல்ல சும்மா சொல்லுங்க. தெரிச்சு போவோம். வணக்கம். நம்ம சமையல பாருங்க. என்னடா மஞ்சள் பொடி குட்டிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள குடிச்சலோ. போடா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடு. பட்டை இல்லடா. பட்டை சாராயமாடா. எவ்வளவு போட? எல்லாத்தையும் கொட்டுறா. எவ்வளவு போட? 4 பிள்ளைங்க சேர்ந்து சமைக்கிறீங்க. கண்ணா சமைச்சு இங்கவா வாயில வச்சு சண்டைலமா. அதனால வந்து இன்னைக்கு பாத்து கையில கையில வைக்கிறேன். அந்த கட்டிங்க ஊத்து. ரொம்ப போடாதா. வண்டி ஓட்டினா ஓட்டுனேன். கறி போட கருகருல தெரியுது.
உன்னை கொலை பண்ண போறேன் நான். அப்பல இருந்து பாக்குறேன். ஓகேடா, அப்பல இருந்து பாக்குறேன் எல்லாமே பேடாவே பேசிட்டுற. இப்போது நம்ம சமைக்க போகிறோம். எங்க போறீங்க? உங்களுக்காக. அவ்வளவுதானே? என்னடா ஓவரா தெரியும். வைடா வைடா, க்ளோஸ் பண்றா க்ளோஸ் பண்றா க்ளோஸ் பண்றா அப்படின்னு சொல்ற. இப்ப சொல்றா, இப்ப சொல்றா. கூப்பிட்டீங்களா? கூப்பிடுறா. அடங்கொப்பத்தா நறுக்காம வச்சுக்கோங்க. கறி கொண்டு வாடா. கிளிங்கிற தண்ணி கொஞ்சமா ஊத்துக்க. கூலிங் தண்ணி சும்மா ஊத்து. ஊத்தாடே பிடிக்கும். போதும்டா. என்னென்ன செய்யறான் பாரு. பொடிய ஃபர்ஸ்டே போட்டு கருவேப்புள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுறாங்கடா. கூட்டாஞ்சு ஒரு பசங்க சமைக்கணும் அப்படிதான் இருக்கும். பேட் வேர்ட்ஸ் பேசாம உங்களால இருக்க முடியாதாடா? எங்களெல்லாம் கணக்கா சேர்க்காத. நான் முடிச்சவன் ஓடிடுவேன். வேணா கொஞ்சம் எடுத்து வச்சு வேணா தின்னுங்க. அதை வேணா எடுத்துட்டு போயிடுறேன். என்ன இதுல என்ன இருக்கு? சீ, வேற ஏதாவது பரவாயில்ல. மட்டன் எடுக்கலாம். வேணாம் சொல்லிட்டாங்க. எள்ளு தண்ணி இருக்குல்ல, கழுவுடா. இந்தா வந்துட்டா கூலிங் வாட்டர் வச்சிருக்கேன். இந்தா யாத்தியா நீ பாத்தியா? ஐஸ் சிக்கன் பொடி போட்டு விட்டுருமா? தூக்கலா போட்டு பொடிய காமி. கீழே லைட்டா கீழே காசு தண்ணி ஊற்றுமா? தண்ணி ஊற்றக்கூடாது. அதே விடுண்டா. நீ மூடி கொண்டு வந்தாவில் இதா இருக்கேன். மூடி கொண்டு வந்து சட்டியை மட்டும் தானே எடுத்து வந்திய. சட்டி என்னடா எடுத்து வந்திய? கரண்டி மிளகா பொடினா பத்தாதுப்பா. மிளகா பொடி இருக்குப்பா. போடுப்பா. லைட்டா போடுப்பா. நீ திண்டுப்பா. நீ உப்பு போடவா? உப்பெல்லாம் தேவையில்லையா? உப்பெல்லாம் அடி இருக்கும். கேளு நீர் கோர்க்கணும். ஆமா 40 30 30 இல்லைன்னா 35 அவ்வளோதான். மூடி வச்சு ஓப்பன் பண்ண தலைக்கு இந்த பாட்டு ஆஃப் பண்ணிடு. அப்போ நான் போய் வீட்டில் போய் சோறு எடுத்துட்டு வந்துடுறேன். கிரேவி கொஞ்சம் பிடிச்சி சோறு. நீங்கள் அவன் தேன் எடுக்க மாட்டான். அவனுக்கு ஒன்றா கூட எடுப்பேன். பிரவீன் எடுப்பான். எடுக்க மாட்டான். அவன் கடையில் அடிக்கிறான். அடிச்சு 3 உப்பு கொடுத்தேன். மூடு வணக்கம். இதுனா இல்ல கிரேவி சோறு கொண்டு வந்துட்டான். ஆமா என்ன செய்ய? தயிரை வாங்கி தண்ணி கஞ்சி ஆடுறா. தண்ணி கஞ்சிதான். அப்புறம் என்ன கஞ்சி ஊத்துல கொட்டு கொட்டிவிடவான்னு கேக்குறான். கறி அதுல கொட்டிக்க இதுல கொட்டுவான். இப்படி வச்சிருவோம். டேய் அப்பல அள்ளி இலையில அள்ளி அப்படியே சட்டியில கொஞ்சம் வைங்க. மூஞ்சில அடிச்ச மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க. இருக்கிறது இத்தனையுண்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் முழு ஆடை முழுங்கிற மாதிரி. இங்க இருக்கிற யாருமே ஒழுங்கா கட்டி திங்க மாட்டான். யாரும் திங்க மாட்டாங்க. சத்தியமா திங்க மாட்டாங்க. அதுக்கு திங்கிற ஆளு எவனும் கூப்பிடல. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்க உட்காந்து அடிச்சுட்டு உட்காந்து சாப்பிடுங்கடா. போட்டு சாமி சாமி எனக்கு கொஞ்சம் கொடுங்க சாமி. அவனுக்கு சேப்பன் கொடுங்க. சேப்பேன் அந்த விளையாடி. அவன் பேர் ரஞ்சித்ரா. வாடா கண்ணங்க. ஏய் இங்க பாரு. என் கிளாஸ்ல ஊத்து.
டேய் அவனை கொஞ்சம் எடுத்து கொடுங்கடா. டேய் மச்சான் வீடியோ எடுத்துட்டு இருக்காடா. யாரும் லைட் ஆடு. ஏய் மச்சான் பாரு மச்சான். அது என்ன வார்த்தைடா பேசுற? டேய் அவனை கொஞ்சம் உனக்கு தூத்துக்குடி கொத்தனார் பரவாயில்ல உலையடா. அண்ணா உங்களுக்கு கதையும் தாங்க. மச்சான் சரக்கு அடிச்சு தின்னா அவன் எல்லாம் பேசுவா. அதுக்காண்டி நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. உட்காரு. எடுத்துட்டீங்களா? ஆண்டாவா அது ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரான்ஸ் வாங்க ஃப்ரான்ஸ். எங்க வீட்டுல சிக்கன் ஃப்ரான்ஸ் இன்னைக்கு. இந்த அவங்க அண்ணே அவ்வளவு சோலோ வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. என்னமா டேஸ்ட் சங்கரனே காலையிலே முதப்பால் கண்டுபிடிக்கிறேன். நீ அடிச்சிருக்க பீரை தூக்கி வாயில வச்சுட்டு காலையில முதப்பால் கண்டுபிடிக்கிட்டு இருக்க. சூப்பரா இருக்கு ஃப்ரான்ஸ். மாஸ்டர் வருதாங்க. போதும் மாமா. இங்க வாரு, படுத்துக்கிட்டு ஆடிக்கிட்டு திங்கிறாம. இங்க வாரு. சூப்பரா இருக்கு. என்னமோ சொல்லுவியே, திருப்பி சொல்லு. அச்சுக்காவா? இது வந்து உங்க ஃபேமிலி பாசம். தொட்டி ஏன்டா காட்டுக்குள்ள தொட்டி கட்டி வாழ்றீங்களடா அப்படி?